வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலே வெள்ளைய தேவா. அருவா தேஞ்சு அருவாமனை ஆகிற வரைக்கும் ஆக்ஷன் படம் பண்ணிய சசிகுமாருக்கு அருவா மேல வெறுப்பு வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். இப்படி மாறுபட்ட மனசோடு அவர் நடித்த இந்த சிரிப்பு படத்தை பார்க்க உள்ள போனா, எங்கப்பா அந்த பழைய அருவா, அதையே சாண பிடிச்சு கொடுத்துருங்கப்பா என்கிற அளவுக்கு இருக்கிறது நிலைமை. மாற்றலாகி வேறு கிராமத்துக்கு வரும் போஸ்ட் உமனின் மகன் சசிகுமாருக்கு அதே ஊரில் இருக்கும் தன்யா மீது ஒரு லவ். அது ஒரு ஓரமா போய் கொண்டிருக்க, லோக்கல் கேபிள் சேனல் நடத்தி வரும் வளவனுக்கும் அந்த ஊரில் யார் கொடை விரித்தாலும் பிடிக்காது. கூடனா அந்த கொடை இல்ல, இது டிடிஎச் சட்டி. சசிகுமார் வீட்டிலும் அப்படி ஒரு சட்டி தொங்குவதை கண்ட வளவன் அம்மா ரோஹிணியை அழைத்து கண்டபடி ஏச, மகன் சசி விடுவாரா? பொங்குகிற பெரும் கோபத்துடன் போட்டு சாத்துகிறார் வளவனையும் மற்றும் சில ஊர் பெருசுகளையும். பிற்பாதையில அவர்களின் வில்லத்தனத்தை வென்று காதலியை கைப்பிடிப்பதே கதை. முக்கியமான விஷயம், படத்துல கோவை சரளாவுக்கு முக்கியமான ரோல். தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் இருந்தே இவரை நாடு கடத்தி விடுவது எதிர்கால சினிமாவுக்கு ரொம்ப நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கும் சசிகுமார், ஆமா என்ன வேலை பார்க்குறாரு? அந்த ஊர் அழகியை பார்க்காமலே செல்ல, இவர்தான் இவர் தன்னையே சுற்றி சுற்றி வருவதாக எண்ணிக்கொள்கிறார். அவன் என்னையே சுத்துறான்ப்பா என்று அப்பாவிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். விசாரிக்க நேர்கிற அந்த தருணத்துல தான் சசி தன்யாவை முதலாகவே நோக்குகிறார். அந்த சுச்சுவேஷன் செம. அதுக்கப்புறம் அங்கொன்னுமா இங்கொன்னுமா நம்மை நிமிர வைக்கிறது டைரக்டரின் யுக்தி. குறிப்பாக சசியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்லும் ரோஹிணி ஒவ்வொருவராக பார்த்து டே அவனடி இவனடி என்று உசுப்பேற்றும் காட்சி சூப்பர். என்னதான் காமெடி படம் அப்படின்னாலும் இப்படி ரெண்டு மொன்ன வில்லன்களா அங்கேயே அப்படியே அந்த கொடை சாஞ்சி விடுகிறது. சுப்பிரமணியபுரம், சுந்தரபாண்டியன் போன்ற படங்களில் நடித்த சசிகுமாரா இது? எங்கா போச்சு இவரது அனுபவமும் யோசனையும்? கதையும் காட்சிகளும் கூட பரவாயில்ல, படத்தின் கேஸ்டிங் கர்ண கொடூரம். கோவை சரளாவில் ஆரம்பிச்சு சசியின் படம் முழுக்க வரும் அந்த காமெடியன் வரைக்கும் ஒருவர் பாக்கி இல்லாமல் காதில் புகை வர வைக்கிறாங்க. இந்த காமெடியனுக்கு பதிலா சூரியோ அல்லது மயில்சாமியோ, கோவை சரளாவுக்கு பதிலா அந்த கிராமத்திலிருந்தே பிடிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பாட்டியோ இருந்திருந்தா படம் வசீகரம் செஞ்சிருக்கும். என்ன செய்வது, மேலே போன ராக்கெட்டை வாழை பிடிச்சி இழுகவா முடியும்? மற்றபடி சசிகுமார் பழமுதிர்ச்சோலை ஆப்பிள் மாதிரி ஜம்முன்னு இருக்கிறாரு. அவர் கோவத்தையே பார்த்து பழகிய நமக்கு எந்நேரமும் சிரிச்சபடியே திரிவதை ரசிக்கவும் முடிகிறது. ஹீரோயின் தன்யா வில்லேஜ் கட்டப்லேயே வழங்கலை அப்படின்னா சிட்டி சப்ஜெக்ட்ல பிற்காலம் பீன்ஸ் பொரியல் தான். அவ்வப்போது அறிவாளை எடுத்துக்கொண்டு மிரட்டினாலும் பாலாசிங் போலீஸுக்கு அஞ்சும் பெருச்சாளி தன் வரைக்கும் சிறப்பாக நடித்திருக்கிறார் மனுஷன். சங்கிலி முருகனுக்கு முக்கியமான ரோலு. நெகிழ வைக்கும் இடத்தில் நெகிழவும் வைக்கிறார், பல இடங்களில் மகிழவும் வைக்கிறார். ஜோடி தான் சரியில்லை சார். தற்புகா சிவாவின் இசையில் பாடல்கள் அலுப்பில்லை, அளப்பரிய விசேஷமும் இல்லை. ரவீந்திரநாத் குருவின் கேமரா, திலீப் சுப்ராயனின் ஸ்டண்ட் ரெண்டுமே சிறப்பு தான். பலமே இல்லாத பலே.